அஸ்ஸலாமலைக்கும் வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு இஃப்தார் ப்ரிப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக புட்டிங் ப்ளஸ் மசாலா வடை ரெண்டு தான் செஞ்சேன். ஸோ ஃபஸ்ட்டு புட்டிங் ப்ரிப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ புட்டிங் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் வந்து பேக்கெட் பால் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து காய்ச்சிக்கிறேன். ஸோ இது வந்து கேரமல் புட்டிங்க்கு வெண்ணிலா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு பவுட்ரு பாக்கெட்டும் ப்ளஸ் வந்து அதில் கேரமல் சிரப், அதாவது மேப்பிள் சிரப் அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பால் வந்து இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் எந்த ஒரு சுகருமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு இந்த பவுட்ரை வந்து கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்து நம்ம வந்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாலே நம்மளுக்கு புட்டிங் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நோம்பு டைம்லலாம் செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். டெய்லி கடல் பாசி செய்யாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. ஸோ தான் இது வந்து நான் அந்த பவுட்ரு எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ சூடாகவே வந்து நான் ஒரு மோல்டை வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். ஸோ இது அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அது மேலே வந்து அந்த சிரப் வந்து ஊற்றி வந்து சர்வ் பண்ணிக்கலாம். புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசால் வடை. ஸோ மசால் வடைனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் இது வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு இன்ச் பட்டை எடுத்துக்கிறேன், ஒரு கிராம்பு எடுத்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கிறேன், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து இது மட்டும் அரைச்சிக்கிறேன். இந்த அளவு அரைச்சாலே போதும். சும்மா ரஃபாக வந்து அரைச்சிக்கிறேன். ஸோ இது கூட நான் வந்து ஒரு 1/2 கப்பும் கடலப்பருப்பும் 1/2 கப்பு பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். ஸோ பட்டாணி சேர்க்கும்போது அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ கடையில் கிடைக்கிற மாதிரி மசால் வடை எங்கள் வீட்லேயும் செய்யலாம். ஸோ அந்த டேஸ்ட் இது கொடுக்கும். ஸோ போட்டுட்டு நான் வந்து கொரன்ட்டு, அதான் நம்ம மசாலா வடைக்கு கொர தான் அரைப்போம். ஸோ அந்த மாதிரி நான் அரைச்சிக்கிறேன். ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அரைச்சாச்சு. இந்த தண்ணியுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த இதில் ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கவே கூடாது கட்டாயம். ஸோ இங்கே பாருங்கள், எடுத்து வடை தட்டுற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் டெக்ஸ்சரு. ஸோ இது கூட நம்ம எப்போ சுட போகிறோமோ அப்போ வந்து ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன க்ரீன் சில்லி ப்ளஸ் வந்து தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம வந்து அந்த மசால் வடைக்கு வந்து தட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மசால் வடையை தட்டிட்டு இது அப்படியே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். மசாலா வடை வந்து ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது, குண்டாகவும் தட்டக்கூடாது, மீடியமான ஷேப்பில், அதாவது உருட்டி நம்ம உள்ளங்கையில் வச்சு அழுத்தினோம்னாலே அதுவே சூப்பரான ஒரு ஷேப் கொடுத்துரும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு போட்டது இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அப்போ தான் வந்து மசாலா வடையும் டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாய் சிம்மில் வச்சே வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உள்ளெல்லாம் வேகும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விடணும். அப்போ தான் ஈவனாக வந்து வேகும். ஸோ மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த பட்டை ப்ளஸ் வந்து கிராம்பு இதெல்லாம் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், மசால் வடை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் ஜூஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் சர்வ் பண்ணேன். ஸோ என்னோடய இஃப்தார் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி செய்யுங்க, நிறைய துவா செய்யுங்க.